ஸோ மகாநதி சீரியலில் வெண்ணிலாவோட இந்த தற்கொலை விஷயத்தில் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னாலும் மீடியாக்காரங்களும் போலீஸும் வெண்ணிலாவோட இந்த முடிவுக்கு விஜய் தான் காரணமாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த உண்மை இதில் என்ன உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க வரைக்கும் விஜய் வந்து கொஞ்சம் தலைமறைவாக இருக்கட்டும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போது காவேரி வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்கே ஒரு அப்பாவாக விஜய் தன்னோட கடமையை வந்து செய்யணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் ஸோ காவேரி இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவரும் போனாங்க. ஆனால் விஜய் அங்கே வந்திருக்கிற விஷயத்த யாரோ பார்த்துட்டு போலீஸுக்கு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக விஜய் வந்து போலீஸை சமாளித்து அங்கேயும் தப்பிச்சு திரும்ப கெஸ்ட் ஹவுஸ் போனாலும் இங்கே இப்போது ரூமுக்கு வந்த காவேரி விஜய் நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே விஜயும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே அந்த பாசத்தையும் அன்பையும் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கு ட்ரெஸ் தைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றார். அப்படி பணம் வாங்கிட்டு திரும்பும்போது பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாரு. ஸோ அப்படி வெண்ணிலாவோட மாமா, உங்களை நம்பி வந்ததுக்கு என் மகளை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்களே, பேசிகிட்டு இருந்த பொண்ணை இப்படி மேலேருந்து தள்ளி விட்டு அந்த பழியை விஜய் மேலே தூக்கி போட்டுட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டதும் பசுபதி எல்லா விஷயத்தையும் உளறுறாரு. இதையெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட குமரன் மொபைலில் வீடியோவாக எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பசுபதி சட்டையை பிடிச்சி, நீ செஞ்ச கொலைக்கு அநேகமாக விஜய் மேலே பழி போட்டுட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. கடுப்பான பசுபதி, நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குமரனும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதை வச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. குமரன் சும்மா போயிருந்ததாச்சும் பசுபதியை மாட்டி விட்டுருக்கலாம். இப்போ ஆதாரம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்ததால பசுபதிக்கு பயம் வந்துடுச்சு. உடனே இப்போ குமரன் போயிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டு குமரன்ட்டு அந்த ஃபோனையும் எடுத்து அந்த எவிடன்ஸை அழிச்சிட்டாரு. ஆனால் என்னதான் ஆதாரம் இப்போது அழிஞ்சிருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெண்ணிலா பற்றின அந்த பசுபதியோட ரகசியத்தை காவேரி கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவோட காப்பியை காவேரிக்கு அனுப்பி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பசுபதி தான் மொட்டை மாடிலிருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்ற அந்த உண்மையை வந்து இப்போது காவேரிக்கும் தெரியலாம். ஸோ சும்மாவே காவேரிக்கு பசுபதி வந்து சந்தேகம் இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனி பசுபதியை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் காவேரி அதிரடி ஆக்ஷனில் இறங்கி செம்மையாக ஒரு சம்பவத்தை பண்ணி இந்த பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. காவேரி விஜயம் ஒன்றா சேர போகிறாங்க.